நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று குருடாயில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப் டைரக்ஷன்லேயும் போயிருக்கு. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டவுன் டைரக்ஷன்லேயும் வந்திருக்கு. இதில் அப் டைரக்ஷனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, டவுன் டைரக்ஷனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு டவுன் டைரக்ஷன் கொடுக்கும்போது அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். இது 1 hour, 2 hour, இது 4 hour. 4 hour அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து மார்க்கெட் இறங்கின மாதிரி கணக்காகிருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் டைமில் நிறையவே தடுமாறி இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த 15 மினிட்ஸ் MACD கிராஸ் ஓவர் ஆகி ரொம்ப நேரம் கழித்து தான் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே போயிருக்கு. ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே போன இடமும் MACD லைனும் கீழே போன இடமும் ஒரே இடமா இருக்குது. அதுக்கு பிறகு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தது தான் சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா, ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் இறங்குறது கம்மியாக இருக்குது. MACD கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அதே டைரெக்ஷனுக்கு போகுது. அதே மாதிரி தான் MACD ஹிஸ்டாகிராம் பாரும் பேஸ்லைனுக்கு கீழே போகும்போது மார்க்கெட்டு தொடர்ந்து கீழே இறங்குது. இதில் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. MACD கிராஸ் ஓவர் கீழே போயிருக்கு. பட் இடையில கிட்டத்தட்ட ஒரு 9:40 10:30 வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாதி பங்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய சூப்பர் ட்ரெண்டு ஒன்று அப் ட்ரெண்ட்லேயும் ஒன்று டவுன் ட்ரெண்ட்லேயும் வச்சு ஒரு பிவட் பக்கத்தில் இருந்து அதை தடுத்துட்ருக்கு. அதை உடைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மார்க்கெட்டு சைட்வேஸாகவே இருந்திருக்கு. எல்லாருமே விற்றுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே கீழேங்கிற மாதிரி தடுமாறி இருக்குது. வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, 5 மினிட்ஸை தாண்டி மேலே போகலை, சூப்பர் ட்ரெண்டை தாண்டி மேலே போகலை. 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டும் அதை தாண்டி மேலே போகலை. இதில் 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஒன்று கீழே இருக்குது, ஒன்று மேலேயே இருக்குது. உண்மையிலே இதுதான் சரியான சைடுவேஸ். அதுக்கு பிறகு மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் போது நல்லாவும் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இடையில ஒரு கரெக்ஷன் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து, இதில் என்னென்ன இண்டிகேட்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுது, எது அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் எடுக்க கற்றுக்கலாம். மொத்தத்தில் ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமும் ஆல் டைம் ஃப்ரேமும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கும்போது, ஒரே கலராக இருக்கும்போது மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை பற்றின நாலேஜ் நமக்கு நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு சைட்வேஸ் போகுது அப்படின்னா இவ்வளோ நேரமும் பொறுமையாக காத்துட்ருக்க வேண்டியது இருக்குது. இதில் ஆசம் எல்லாம் பேஸ்லைனுக்கு கீழே வந்துருச்சு. 3 மினிட்ஸ் 1 மினிட்டில் தடுமாறுது. 5 மினிட்ஸில் பேஸ்லைனுக்கு கீழே தான் இருக்குது. இது சில இடங்கள்ங்கிறத விட பெரும்பாலான இடங்களில் அதோட டைரக்ஷனையே சொல்லுது. இதில் ஸ்டோச்சஸ்டிக் RSI தவிர மற்றது எல்லாமே டவுன் டைரக்ஷனில் தான் இருக்குது 5 மினிட்ஸில். ஸோ மார்க்கெட்டில் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத அதுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கணுமோ அந்த லெவலோடு நிப்பாட்டிக்கணும். கேண்டிலுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இண்டிகேட்டர் இல்லாட்டா கூட எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் என்னவாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.